ஒரு சாலிடான டீம் பில்ட் பண்ண சிஎஸ்கே எந்தெந்த பிளேயர்ஸுக்கு போகணும், மேலும் சிஎஸ்கே டீம் எந்தெந்த பிளேயர்ஸை ஸ்கவுட்டிங் ட்ரையல் மூலமா டார்கெட் பண்றாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ்னு பார்த்தோம்னா, நம்பர் 1 ருத்ராஜ் கைக்வாட், நம்பர் 2 ரவீந்திர ஜடேஜா, நம்பர் 3 பத்திரானா, நம்பர் 4 சிவம் துபே அண்ட் நம்பர் 5 மகேந்திர சிங் தோனி. இது ஒரு மெகா ஆக்ஷனால எந்த ஒரு டீம் கோர் பிளேயிங் லெவனை பில்ட் பண்றத பார்ப்பாங்க. அதனால சிஎஸ்கே டீம் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயிங் லெவனை செட்டப் பண்றதுக்கு பார்க்கறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ருத்ராஜ் கைக்வாட் இறங்குவாரு. அவருக்கான ஒரு சூட்டபிள் ஓப்பனிங் பேரை ஃபைண்ட் அவுட் பண்றது தான் சிஎஸ்கேக்கு ஒரு ஹெட்டேக்கே இருக்கு. ஓப்பனிங் பேர் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா டெவான் கான்வே, ஜோஸ் பட்லர், வெங்கடேஷ் ஐயர் மற்றும் மயங்க் அகர்வால். என்னதான் ஃபேப் டியூப்ளசிஸ் வெளியில விட்டிருந்தாலுமே ஆர்சிபி ரைட் டு மேட்ச் கார்டில் ஃபேப் டியூப்ளசிஸ் மடி எடுக்க வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கேட ஓப்பனிங் சக்சஸ் மந்த்ரான்னு பார்த்தோம்னா ஒரு இந்தியன், ஒரு ஃபாரினர் பிளேயர். அதாவது முரளி விஜய், மைக்கசி, ருத்ராஜ் கைக்வாட் டியூப்ளசிஸ், ருத்ராஜ் கைக்வாட், டெவான் கான்வே. இந்த வரிசையில ருத்ராஜ் கைக்வாட் டெவான் கான்வே இருக்கலாம், இல்ல ருத்ராஜ் கைக்வாட் ஜோஸ் பட்லரா. டெவான் கான்வே ஒரு அதிக ரேட்டுக்கு போக மாட்டாங்கிற எதிர்பார்ப்புனால அவர் ரைட் டு மேட்ச் கார்டில் சிஎஸ்கே பிட் பண்ண வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் டெவான் கான்வே கிடைக்காத பட்சத்துல ஜோஸ் பட்லருக்கு போகவும் சிஎஸ்கே தயங்க மாட்டாங்க. இது எல்லாமே மார்க்யூ பிளேயர் லிஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரா, யார் அடுத்து வராங்கிற கணக்கை பொறுத்து. அதாவது மார்க்யூ பிளேயர் லிஸ்ட்னா மேக்ஸிமம் 2 crores பேஸ் பிரைஸா வச்சிருப்பாங்க. அந்த பிளேயர்ஸ் குரூப் ஆஃப் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டெவான் கான்வே வந்தா சிஎஸ்கே போவாங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் வேற யாராச்சும் பிளேயர் ஓப்பனிங் பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு சிஎஸ்கே போக வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்க்கறது நம்பர் 3 பேட்ஸ்மேன். ரெய்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் சிஎஸ்கே ஒரு சாலிடான நம்பர் 3 பேட்ஸ்மேன் இல்லாம ஸ்ட்ரகிள் ஆயிட்டே வராங்க. அதுக்கு சாலிடான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர்னு பார்த்தோம்னா நிதிஷ் ராணா. நிதிஷ் ராணாவோட எக்ஸ்பெக்டட் மினிமம் பட்ஜெட்டே பார்த்தோம்னா ஆக்ஷன்ல கண்டிப்பா ஒரு 8 crores வரைக்கும் போவாரு. அதனால சிஎஸ்கே நிதிஷ் ராணாக்கு போவாங்களாங்கிறது ஒரு டவுட். விட்டா வேற பிளேயர்ஸ் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா இஷான் கிஷான், டெவால் பிரேவிஸ் மற்றும் ராகுல் திரிபாதி மற்றும் மயங்க் அகர்வாலை கூட ஓப்பனிங் இல்லாம இங்க 1 downக்கு இறக்கி விட்டு பொசிஷனுக்கு டெவால் பிரேவிஸ் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டெண்டர். லாஸ்ட் மெகா ஆக்ஷன்லயே டெவால் பிரேவிஸ்க்கு சிஎஸ்கே ஹார்டா பிட் பண்ணாங்க, பட் காட் த்ரூ பண்ண முடியல. அப்படி இந்த பிளேயர்ஸ் யாருமே கிடைக்கலனா சிஎஸ்கே சிம்பிளா ராகுல் திரிபாதி இல்லைன்னா மயங்க் அகர்வால் மேல பிட் பண்ணி அழகா எடுத்துட்டு வந்துருவாங்க. ரஹானேவை ஒரு கம்பேக் கொடுக்க வச்ச சிஎஸ்கே டீம்னால மயங்க் அகர்வால் மற்றும் ராகுல் திரிபாதிக்கு ஒரு கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ராகுல் திரிபாதி பத்தி சொல்லணும்னா ஸ்ட்ராங் ஸ்வீப் ஷாட் வச்சிருக்காரு. பவர் பிளேயர்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸை டைனமிக்கா அட்டாக் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேனும் இவர். அட் த எண்ட் சிஎஸ்கே இவங்களுக்கு பிட் பண்ண போற பிரைஸும் பார்த்தோம்னா 3 to 4 crores வரைக்கும் தான் இருக்கும். அதனால சிஎஸ்கே இந்த 2 பிளேயர்ஸ்ல யாரோ ஒருத்தரை மணி ஹைஸ்டா தூக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பொசிஷன் பிளேயர்னு பார்த்தோம்னா சிவம் துபே ஆல்ரெடி ரிட்டன்ஷன் லிஸ்ட்ல இருக்காரு. அடுத்து சிஎஸ்கேக்கு ஒரு குரூசியலான 5th பொசிஷன் தான் இருக்கு. இந்த 5th பொசிஷனால தான் லாஸ்ட் டைமே தோத்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா டேரல் மிச்சல்னால ஒரு அதிக கேம்ஸ்ல சைன் அவுட் பண்ண முடியல. இந்த பொசிஷனுக்கு யங் ஃப்ரெஷ் ஹேண்ட்ஸே எடுக்கலாம். அப்கோர்ஸ் அஸ்டோஸ் சர்மா, சமீர் ரிஸ்வி மற்றும் ராபின் மின்ஸ் இவங்க 3 பேரும் கண்டென்ஸ்ல இருக்கிறாங்க. அஸ்டோஸ் சர்மாவை பஞ்சாப் கிங்ஸ் ரைட் டு மேட்ச் கார்டில் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் மெயின் பிளேயர்ஸ்க்கு ரைட் டு மேட்ச் கார்டு சிஎஸ்கே யூஸ் பண்ணலனா சமீர் ரிஸ்வி மேல யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் சீசன்ல ஒரு அன்னோன் கமாடிட்டியா இருந்த ராபின் மின்ஸ் இந்த சீசன்ல கண்டிப்பா அட்ராக்ட் பண்ணுவாரு. ஜார்க்கண்டை சேர்ந்தவரான இவரு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். லாஸ்ட் சீசனே ராபின் மின்ஸுக்கு ஹார்டா போன சிஎஸ்கே இந்த டைமும் ஹார்டா போக வாய்ப்பு இருக்கு. இல்ல முக்கியமான விஷயம் இவர் மேல பாக்கணும்னா தோனியோட ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன் இருக்கு. மேலும் மும்பை இந்தியன்ஸ் ஸ்கவுட்டிங் டீம்னால ஃபாரின்ல ட்ரைனிங் கொடுக்கப்பட்டவர் தான் ராபின் மின்ஸ். சப்போஸ் ரூமர்ஸ் உண்மையா இருந்துச்சுன்னா சிஎஸ்கே ரிஷப் பேண்ட்டுக்கு 20 crores வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கே கிடைச்சிட்டாருன்னா சிஎஸ்கேக்கு ஒரு நம்பர் 5 பொசிஷனும் நெக்ஸ்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனும் கிடைச்சிருவாங்க. நெக்ஸ்ட் பொசிஷன்ல பார்த்தோம்னா ஜடேஜா மற்றும் எம்எஸ்டி இருக்கிறாங்க. பவுலர்ஸ்னு பார்த்தோம்னா மார்க்கெட்ல யார் யார் இருக்காங்கன்னா ட்ரெண்ட் போல்ட், புவனேஸ்வர் குமார், தீபக் சஹார், ராகுல் சஹார், முகேஷ் குமார், முகமது ஷமி, கார்த்திக் தியாகி, சேத்தன் சக்காரியா, யுசி சகால் போன்ற பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இந்த பிளேயர்ஸ் போக தமிழ்நாட்டை சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின், தங்கராஜ் நட்ராஜன் போன்ற பிளேயர்ஸ் இதுல அவுட் ஆஃப் ரைட் டு மேட்ச் கார்டு லிஸ்ட்ல சில பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அதாவது ஒரு பிளேயர்ஸை மேக்ஸிமம் பிட் பண்ணா அந்த பிளேயர்ஸ் கண்டிப்பா சிஎஸ்கே டீமுக்கு தான் அப்படிங்கிறது. இன்னும் கிளாரிட்டியா சொல்லணும்னா ரைட் டு மேட்ச் கார்டு பஞ்சாப் கிங்ஸுக்கு இருக்கிறனால ககிசோர் ரபாடாவை சிஎஸ்கே எடுத்தாலுமே சிஎஸ்கேக்கு வரமாட்டாரு. அது பஞ்சாப் கிங்ஸ் சப்போஸ் ரைட் டு மேட்ச் கார்டு யூஸ் பண்ணாங்கன்னா பஞ்சாப் கிங்ஸுக்கு போக வாய்ப்பு இருக்கு. அதனால சிஎஸ்கே ஷூர் ஷாட்டா டார்கெட் பண்ண பிளேயர்ஸ்னு பார்த்தோம்னா ட்ரெண்ட் போல்ட், ரவிச்சந்திரன் அஸ்வின் போன்ற பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ட்ரெண்ட் போல்ட் டீம் தீபக் சகாரையும் எடுத்தாங்கன்னா ஒரு ஸ்விங்கிங் காம்போ வச்சா சிஎஸ்கே கண்டிப்பா பவர் பிளேல சக்சஸ்ஃபுல்லா வரலாம். இந்தியன்ஸ் தவிர ஃபாரினர்ஸ் யார் யார் சிஎஸ்கே டார்கெட் பண்ணலாம்னு பார்த்தோம்னா லியம் லிவிங்ஸ்டன். ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம்னா பிரிச்சு எடுத்திருக்காரு லியம் லிவிங்ஸ்டன்.
லாஸ்ட் மெகா ஆக்ஷன்லேயே லியம் லிவிங்ஸ்டனுக்கு ஹார்டாக போன சிஎஸ்கே டீம் இந்த தடவையும் போக வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கே ஒரு ஸ்மார்ட் பையை மோயின் அலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்க்கணும்னா வில் ஜாக்ஸ் லாஸ்ட் டைமே ஆர்சிபிக்கு ஒரு செஞ்சுரி போட்டு கொடுத்துருக்காரு. மேலும் ஒரு ஆஃப் ஸ்பின்னரும் போல. அதனால சிஎஸ்கே மோயின் அலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வில் ஜாக்ஸை எடுக்கலாம். எப்பவுமே டெட் பவுலிங்கில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய சிஎஸ்கேக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் பார்த்தோம்னா பார்ட்மன். SA-20 லீக்ல கலக்கிட்டு இருக்க பார்ட்மன் கிட்ட ரா பேஸ், குயிக் பவுன்சர் போன்ற ட்ரிக்ஸும் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே பிளேயர் எந்தெந்த பிளேயர்ஸ் டொமஸ்டிக் ட்ரையல்ஸுக்கு கூப்பிட்டாங்கன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.